ஹாய், பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். அப்போனா அடிப்பிடிக்காமல் நல்லா குக்காகி வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் நல்லா ஆட் பண்ணி நல்லா ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா கருகாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணி விசில் விட்டுக்கோங்க. நான் 3 விசில் விட்டேன். 3 விசில்னால் நல்லா குழஞ்சி வரும். நீங்கள் 2 விசில் விடணுன்னாலும் விட்டுக்கலாம். 2 விசில்லையும் நல்லா குக் ஆயிரும். நான் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சிம்பிள் அண்ட் டேஸ்டான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் பிகினர்ஸ் குக் பண்ணுற மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டான நிறையா ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குருமா ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் உங்கள்கிட்ட ரீச் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.